வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு வருட பலன்கள், குரோதி வருட பலன்கள். இன்றைக்கி அது பார்க்கக்கூடிய வரிசையில் ராசி விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குறோம். அந்த பதிவுகளில் எல்லாருடைய ராசி அன்பர்களுக்கும் உண்டான தெய்வ வழிபாடு, அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பரிகாரங்கள், அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பரிகாரங்களாக மாறக்கூடிய ஒவ்வொரு நேரங்கள் தான் நம்ம இந்த கிரகங்களோட பெயர்ச்சியை பற்றி பார்த்துட்ருக்குறோம். அந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகும்போது நீங்கள் எந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடாதுன்றதை நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருப்போம். அதனால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்க போகுது? அது என்னது குரோதி வருடம்? சோபக்கிறது முடிந்து குரோதி வருடம். எப்படி நம்ம இந்த வருடத்தை நம்ம டிசைட் பண்ணுறோம்? எப்படி இதுதான் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறோம்? ஏன் பங்குனி மாதத்தை எடுத்துக்க கூடாதா, இல்லை தை மாதத்தை எடுத்துக்க கூடாதா? எல்லாருமே இப்போ ஒரு வழக்கம் என்ன வருதுன்னா, தை மாதத்தை தமிழ் புத்தாண்டாக எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு வழக்கமாக சொல்ல ஆரம்பிச்சிட்ருக்குறாங்க. அது தவறான செயல். ஏன் இந்த சித்திரை மாதத்தை நம்ம தமிழ் புத்தாண்டாக எடுத்துக்கிறோன்னா, அந்த ஒரு ஜோதிட ரீதியாக சொல்லும்போது அந்த நவ கிரகங்களின் தலைவனான, இப்போ எல்லா 9 கிரகங்கள் இருக்குன்னா அதற்கு முதல் கிரகம் பார்த்திங்கன்னா அந்த சூரியன். அந்த சூரியனாகப்பட்டவர் காலபுருஷன் சொல்லும்போது இந்த 12 ராசிகள், அந்த மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், இப்படி இந்த 12 ராசிகளில் இது எல்லாமே காலபுருஷன். அந்த காலபுருஷனுக்கு முதல் ராசி பார்த்திங்கன்னா மேஷ ராசி. அந்த மேஷ ராசியில் அந்த சூரியன் உச்சம் பெறும்போது, அந்த சூரிய பகவான் சஞ்சரிக்கும் போது தான் இந்த வருடப்பிறப்பாகப்பட்டது உருவாக்கப்பட்டது. அந்த சூரியன் வரக்கூடிய நேரம்தான் இந்த தமிழ் வருடப்பிறப்பு. இங்கே சூரியன் உச்சமாகிறார். இந்த ராசியில் சூரியன் உச்சம் ஆகும்போது மிக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு மே மாதத்தில் அக்னி நட்சத்திரம் வந்துடும். அப்படியே அந்த சூரியனாகக்கூடிய அந்த பவராகப்பட்டது எந்தெந்த இடத்துல இருக்குதோ, எந்தெந்த ராசியில் இருக்குதோ அதை வைத்து தான் இந்த ஜோதிட ரீதியாக நம்ம பலன்களை சொல்கிறோம். இப்படி தான் இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது நிர்ணயிக்கப்படுகிறது. அதை விட்டுட்டு நம்ம தை மாதத்தை ஏன், தைப்பொங்கலை ஏன் வருடமாக ஆரம்பிக்கக்கூடாது? அதெல்லாம் ஜோதிட ரீதியாக ஒரு தேவையில்லாத தகவல்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசி அன்பர்கள் பொதுவாகவே தான் உண்டு, தம் வேலை உண்டு, யார் எப்படி போனால் என்ன, தனக்குன்னு நல்ல வாழ்க்கை இருந்தால் போகிறோம், யாருடைய துன்பத்திலையும் சரி யாருடைய மகிழ்ச்சியிலையும் சரி பங்கு கொள்ளாதவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தான் சொல்லணும். எனக்குன்னு ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறேன், அந்த ஒரு சர்க்கிள்குள்ளே தான் நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துப்பேன். இதில் யார் என்ன சொன்னாலும் சரி அதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். அதே சமயத்தில் தன்னுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா மிகுந்த ஒரு மகிழ்ச்சியாக நடத்தக்கூடியவர்கள். குடும்பம்னு இருந்தால் அதில் சரி, அந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருந்தாங்கன்னா ரொம்ப ஒரு கேளிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். எதாக இருந்தாலும் ஒரு மிருதுவான தன்மையோடு பேசக்கூடியவர்கள். நீ இதை செய்யக்கூடாது, குழந்தைங்களே ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சரி, அதை இவர்கள் ஒரு மிருதுவான ஒரு நோக்கத்தில், நீ இதை செய்யக்கூடாது, இதை செஞ்சீன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், இது செஞ்சீன்னா உனக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய நபர்கள்னு சொன்னால் அந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தான். அதே சமயத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொட்டதுக்கெல்லாம் கோபம் வரும். இதுதான் அதுதான் கிடையாது. ஒரு சடான் ஏதாவது யாராவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அந்த கோபம் பார்த்திங்கன்னா அவர்களுடைய கண்ணை மறைக்கும் அளவிற்கு மிகுந்த ஒரு
கோபத்தை உடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். ஏன்னா இவர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய். மிக சூடான கிரகம்னு சொன்னாலே அது செவ்வாய் தான். அந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா அந்த வருடத்தின் முற்பகுதியில் முதல் மாதத்துலேயே பார்த்திங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அந்த செவ்வாய் யாரோட சேர்ந்து சஞ்சரிக்கிறார்? சனியோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீடு வாங்கணும்னு ஒரு நோக்கம் இருந்ததுன்னா அதில் மெதுவாக தான் உங்களுக்கு அதோடைய பயணம் இருக்குமே ஒழிய இன்றைக்கி வீடை பார்த்தோம், இன்றைக்கி லேண்டை போய் பார்த்தோம், நாளைக்கு வாங்கினோம், அடுத்த மாதத்தில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நடக்கவே நடக்காது. மிகுந்த ஒரு தாமதமான ஒரு சூழ்நிலையோடு தான் அந்த முயற்சிகள்லாம் நடக்கும். அதே சமயத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல அந்த குரு பகவான் சஞ்சரிக்க போகிறார் மே மாதத்துல இருந்து. இது ஒரு நல்ல விஷயம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு பகையையும் எதிரியையும் கடனையும் கொடுக்கக்கூடிய நேரமாக தான் கடந்த காலத்துலலாம் இருந்தது. வருட பலன்கள்னு நம்ம சொல்லும் போது அந்த ஒரு வருட கிரகங்களின் நகர்வை தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். அந்த நேரத்தில் இந்த குருவோடைய பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார் மே மாதத்திலிருந்து. உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் விலக போகுது. தொழிலில் வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே வரப்போகுது. இது நாள் வரைக்கும் ஒரு கடனுக்காக நீங்கள் தொழில் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கடன் எல்லாமே அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. எங்கெங்க இருந்தெல்லாம் உங்களுக்கு வருமானம் வர வேண்டுமோ வரக்கூடிய பண வரவுகள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் அமைய போகுது. அதே சமயத்தில் இந்த குடும்ப ஸ்தானாதிபதி வாக்கு ஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் கூட. அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் 2-5 குடையவர் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அவர் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய அந்த அதாவது சேமிப்பாகப்பட்டது, அந்த நம்ம ஒரு குடும்பம்னு இருந்ததுன்னா அதில் வருமானம்னு இருந்ததுன்னா அதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த ஒரு சேமிப்பு தான். நம்ம இதனால் வரைக்கும் ஒரு வாழ்க்கையை நடத்தினோம், ஆனால் அதில் எந்த விதமான சேமிப்பும் இல்லாமல் நகரக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். அப்படியே வாங்கின பணத்தை அப்படியே அன்னைக்கே செலவு செய்யக்கூடியவர்கள்னு பார்த்தா அது விருச்சிக ராசி அன்பர்களாக தான் இருப்பீங்க. வேலை செய்யும் நபர்களாக இருந்தீங்கன்னா மாதத்தில் ஒரு 10ஆம் தேதி உங்களுக்கு சம்பளம் போடுறாங்கன்னா 12ஆம் தேதி அந்த சம்பளம் ஆகப்பட்டது எங்கே போகுதுன்னு தெரியாது. அந்த அளவிற்கு நீங்கள் விரைய செலவுகள் அதிகமாக வைத்திருப்பீர்கள் கடந்த காலத்துலலாம். அதுவும் பத்தாது நீங்கள் வெளியிலிருந்து கடன் வாங்கி உங்களுடைய லோனை கட்டக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே மாறக்கூடிய சூழ்நிலை. இந்த குரோதி வருடம் உங்களுக்கு முழுவதுமாக மாறக்கூடிய சூழ்நிலை. உங்களுடைய வருமானம் அதிகரிக்க போகுது, உங்களுடைய சேமிப்பாகப்பட்டது அதிகமாக போகுது. ஒரு நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? கடந்த காலத்துலலாம் அந்த நகைக்கடைக்கு போகிறதுக்கு நீங்கள் முழு ஏற்பாடும் பண்ணினதுக்கு அப்புறமும் அங்கே அதில் நிறைய தடங்கல்கள் வரும். அந்த பணத்தை வேறு எதுக்கோ செலவு செய்யக்கூடிய ஒரு நேரம். இன்னைக்கு நம்ம போய் இவ்வளோ நகை வாங்கலாம் அப்படின்னு பணத்தை சிறுக சேமித்து வைக்கக்கூடிய பணம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு விபத்துக்கோ இல்லை தேவையில்லாத வியாதிக்கோ போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருடத்தின் பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் இதனால் வரைக்கும் உங்களுக்கு அந்த தொழிலில் லாபத்தை கட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார். எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்து அந்த ஒரு 10,000 ரூபாய் லாபத்துக்காக தான் நீங்கள் மாதம் ஃபுல்லும் போராடுகிறீர்கள்னா
அந்த 10,000 ரூபாய் லாபத்திற்கு நிகரான கடனை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார் அந்த கேது பகவான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அவர் உங்களுடைய 11ஆம் இடம், அதாவது 10ஆம் இடத்திற்கு நகர்வதுனால வருடத்தின் பிற்பகுதியில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழிலில் வரக்கூடிய லாபங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய நேரம். அதே முயற்சி தான், அதே உழைப்பு தான் நீங்கள் இப்போ போட போகிறீங்க. ஆனால் அதுக்குண்டான வருமானம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஆகப்பட்டவர் திருமண வாய்ப்புகளை கூடி வருவதற்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆக போகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய நேரம். இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து குழந்தை பேருக்காக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே கர்ப்பப்பை கோளாறு அதிகமாக இருக்கும். பெண்களாக இருந்தீங்கன்னா கர்ப்பப்பை பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். பீரியட்ஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அதனால இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் அந்த ஒரு வியாதி நிவர்த்தி எல்லாம் கொடுத்து உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில், வருடத்தின் முற்பகுதியில் ஒரு 3 மாத கால அளவிற்கு மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா 11ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதன் பகவான் ஆகப்பட்டவர் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். இதனால நண்பர்கள் மூலமாக ஏமாற்றம். அடுத்து பார்த்தீங்கன்னா சில வீடு வாங்கணும் போனீங்கன்னா அங்கே டாக்குமெண்டேஷனில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்பட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் விடுபடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய அந்த சுக்கிரனும் புதனாம் ஆகப்பட்டவர் ஒரு மிகுந்த ஒரு பொருள் விரயத்தையும் தேவையில்லாத கடன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்திலலாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டாகப்பட்டது ஒரு 90% அளவிற்கு ஒரு நிறைந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம். இது உங்களுடைய ஜாதகப்படியும் தசாபுத்திப்படியும் பலன்கள் மாறுபடும். தசாபுத்தி என்ன நடக்குதோ அதுதான் உங்களுடைய முழுமையான பலனாக இருக்கும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.